தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர்களில் ஒருத்தரான ரவிமோகன் தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை பிரிய போகிறதா சில மாதங்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா வழியாக ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருந்தார். அதற்கு ஆர்த்தி ரவி ஒரு பதில் சொல்ல இரண்டு பேருக்கும் இடையிலான அப்படியே சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ட் வரைக்கும் போய் இப்போ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட விவகாரத்து பெற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்த்தி ரவி என்ன பிரிஞ்சு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இந்த விவகாரத்துக்கு காரணமாக சொல்லப்படுற ரவிமோகன் அவருடைய புதிய தோழியான பாடகி கெனிஷா பிரான்சிஸ் கூட சமீபத்தில் நடந்த ஒரு திருமணத்தில் ஜோடியாக ஒரே மாதிரியான உடையில் கலந்துக்கிட்டு அவங்களுடனான உறவை பொது உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் ரவிமோகன். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் எங்கே போனாலுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறாங்களா, ஒன்றா தான் வராங்களாமா. கண்டிப்பாக ஆர்த்தி உடனான விவகாரத்திற்கு பிறகு உடனடியாக கெனிஷாவை அவர் இரண்டாவது திருமணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவர் விவகாரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராமா. இதற்கிடையில் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் கெனிஷா பிரான்சிஸும் ரவிமோகனும் ஜோடியாக மாலையும் கழுத்துமா கோவிலில் நிற்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்னது விவகாரத்து வாங்குறதுக்குள்ள அதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் கோயிலில் வச்சு திருமணம் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சதில் குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்களாமா. அப்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆவதை தவிர ரெண்டு பேரும் இன்னும் அந்த திருமணம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி நகரவும் முடியாது. ஏன்னா சட்ட ரீதியாக இன்னும் முன்னாள் மனைவி ஆர்த்திகார் விவகாரத்து கொடுக்கல, விவகாரத்தும் வரல. அப்படி விவகாரத்து பெறுகிற பட்சத்தில் தான் அவர் அடுத்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிப்பார். ஆனால் ரெண்டு பேருமே உடனடியாக பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. விவகாரத்துக்கு வரதுக்கு தான் தாமதமாகுது. இந்த ஃபோட்டோ வெறும் கோவிலில் பூஜை பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அப்படின்றத கிளியர் பண்ணியிருக்காங்க.